ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரைச்ச மருதாணி எப்படி அழகாக சூப்பராக டிசைனாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் அரைச்ச மருதாணியில் கொஞ்சமாக புளி போட்டு அரைச்சிருக்கேன். அது கூட கொஞ்சமாக கோடாலி சாப் இல்லைன்னா பச்சை தைலம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சளி சீக்கிரமாக பிடிக்காது, நல்லாவும் உங்களுக்கு கை செவக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதை தொட்டு நம்ம பண்ணால் தான் நம்ம கையில் ஒழுங்காக அழகான டிசைனாக ஒட்டும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு தீப்பெட்டி குச்சி இல்லைன்னா இது விளக்கமார் குச்சி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போது டிசைன் கையில் என்ன டிசைன் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பென் இல்லைன்னா ஏதாவது மார்க்கர் வச்சு வரைஞ்சிக்கோங்க. நான் ஆல்ரெடி தொப்பி வச்சுட்டேன். அரைச்ச மருதாணியில் தொப்பி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வரைஞ்ச டிசைனுக்கு மேலே ஒன்று விட்டு ஒன்று செஸ் கட்டை மாதிரி நம்ம வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெஹந்தி வைக்க தெரியாதவங்க இந்த மாதிரி கூட அரைச்ச மருதாணியில் ட்ரை பண்ணலாம். சும்மா நம்ம அரைச்ச மருதாணியில் மோஸ்ட்லி எப்படின்னா ரவுண்டு தான் வச்சு பழகிருப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வைக்க தெரியாதவங்க கூட வைக்கலாம். இந்த ஒரே ஒரு தீப்பெட்டி குச்சி போதும். இந்த மாதிரி ஒன்று விட்டு 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 இந்த மாதிரி செஸ் கட்டை மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி செஸ் கட்டை டிசைன் தான் வச்சுருக்கேன். மேலே லைட்டாக ஒரு பூ மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று விட்டு சைடில் ஃபுல்லாத்தையும் முதல்ல கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு தான் அந்த டிசைன் வச்சாதான் உங்களுக்கு அழகாக இருக்கும். வெறும் நீங்கள் செஸ் கட்டை மாதிரி விட்டு விட்டு வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இது ஃபுல்லாக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக வச்சாச்சு. செஸ் கட்டம் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா அந்த பூக்கிட்டிங்கும் வச்சுட்டு நீங்கள் அதே ஷேப்பில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்துடும். இந்த குச்சி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறது, எல்லாமே செய்ய போகிறீங்க. தண்ணி லைட்டாக தொட்டு தொட்டு வைக்கும் போது உங்களுக்கு இதாகிடும். பாருங்கள், நான் வைக்கும் போதே என் பொண்ணும் அவளாக ஏதோ ஒரு டிசைன் மாதிரி வச்சுருக்கா. என்னை பார்த்து சும்மா ஜஸ்ட் அந்த குச்சியை வச்சு அவளாக வச்சுருக்கா. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். டிசைன்ஸ் எல்லாமே வைக்க தெரியாதவங்களும் அழகாக வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது செவந்த பிறகு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். லைக் பண்ணுங்கள் மறக்காமல், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாருங்கள் எவ்வளோ அழகாக செவந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.